இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிசி டிஎன்டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மேக்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கொஷின் நம்பர் 1 என்னென்னு பார்த்துடலாம். ஆட் 7/5 + 3/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாமா? ஸோ கொஷினை ஃபஸ்ட் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 7/5 + 3/5. ஓகே, ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டினாமினேட்டர் நமக்கு சேமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம நியூமரேட்டரை மட்டும் நம்ம ப்ளஸ் பண்ணிவிட்டால் நம்ம ஈஸியாக அந்த சம் பண்ணி முடிச்சலாம். ஸோ காமனாக இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வந்து ஒரே ஒரு நம்பர் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் மட்டும் நம்ம ப்ளஸ் பண்ணிட்டா போதும். 7 + 3. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 10/5. ஸோ இதோட ஆன்சர் இவ்வளோ தான். ஸோ இது ரொம்பவே சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். அதாவது அடிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டரை மட்டும் நம்ம ப்ளஸ் பண்ணிடலாம். சப்போஸ் சில சம்ஸில் வந்து டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை காமனாக நம்ம வந்து கொண்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் 7/5 + 5/7. இந்த கொஸ்டின் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 7/5 + 5/7. ஓகே, இங்கே இந்த கொஷினில் பாருங்கள், இங்கே வந்து கொஷினில் டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை வந்து காமனாக நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கும்போது இந்த 7ஐயும் மல்டிபிள் பண்ணோன்னா 7 7s are 49 + 5 × 5 5 5s are 25 பை அதே மாதிரி நம்ம வந்து கீழே இருக்க டினாமினேட்டர் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 7 5s are 35. ஓகேவா? இப்போ நம்ம வந்து நியூமரேட்டர் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 49 + 25. ஸோ இதை ஆட் பண்ணோன்னா 9 + 5 14. Then next 1 4 + 1 5 6 7 74. So the answer is 74 / 35. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் இவ்வளோ தான். ஓகே, டினாமினேட்டர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம்னா நம்ம வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்பர் வந்து ஸ்மாலர் நம்பராக இருந்துச்சு நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக பண்ணிடலாம். சப்போஸ் நம்பர் கொஞ்சம் பிகர் நம்பராக வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து பண்ணணும். ஓகேவா? அடுத்து இன்னொரு மாடல் பார்க்கலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 3 பாருங்கள். ஃபைன் a + b / a - b if a = 1/2 b = 2/3 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, பிக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். a = என்னென்னு கொடுத்துருக்காங்க, 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ வந்து 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு கொடுத்துருக்க கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b / a - b. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு a + b என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். உங்கள் a + bக்கு வந்து ஏயோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2 + 2/3 டிவைடட் பை நெக்ஸ்ட்டு a - b. a - bனா 1/2 - 2/3. ஸோ நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்தோம் டினாமினேட்டர் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படி பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 1 3s are 3 + 2 2s are என்ன வந்துடும் 4 வந்துடும் டிவைடட் பை இந்த டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணோம். 2 3s are 6. தென் நெக்ஸ்ட்டு டிவைட் நெக்ஸ்ட் அகெயின் அதே மாதிரி தான் 1 3s are 3 - 2 2s are 4 டிவைடட் பை 2 3s are 6. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 + 4 7/6 டிவைடட் பை இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 - 1. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிட்டு பிகர் சைன் போடுவோம். ஸோ -1/6. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிவிஷனில் இருக்குது, இதை நம்ம மல்டிப்ளையாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 7/6 மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டராக மாறிடும், டினாமினேட்டர் நம்ம நியூமரேட்டராக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து -1/6 இருக்குது. ஸோ இதை நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா -6/1 நம்ம எழுதலாம். ஸோ இந்த 6ம் இந்த 6ம் நம்ம இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா -7/1ன்னு வரும். ஸோ த ஆன்சர் டினாமினேட்டரில் 1 இருந்தால் நமக்கு வந்து இதோட ஆன்சர் நம்ம நியூமரேட்டரில் இருக்கிறது மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் -7. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸாக இருக்கும். இதை ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.